அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மிக முக்கியமாக நம்ம வரைபடம் பார்க்கறதில்ல, வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்ட் பார்க்கறதில்ல, எஃப்ஐடிஏ டேட்டா பார்க்கறதில்ல, இண்டிகேட்டர்ஸ் பார்க்கறதில்ல, நியூஸ் பேஸ்டு எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. எளிமையாக நம் சந்தையை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் நம்ம காணொளியின் நோக்கமே. அது முக்கியமாக ரேஞ்ச் மற்றும் நம்ம ஆப்ஷன் டேபிள் அனலைஸ் இதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஆப்ஷன் பிரீமியத்தை பயன்படுத்தி இதனை யாருக்கெல்லாம் பார்க்க தோன்றுகிறதோ அவர்களை உங்களுடைய நேரத்தை செலவழித்து பாருங்கள். யாருக்கெல்லாம் விருப்பமில்லையோ உங்கள் நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். நம்மளுக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பார்க்க சொல்லியிருந்தோம். இது ரொம்ப நம்மளுக்கு மிக முக்கியம். இந்த வாரத்தோட துவக்கம். அப்போ இந்த வாரத்தோட துவக்கம்னா 19,576. இப்போ இந்த 19,576 தான் ஹை லோ நம்மளுக்கு கிரியேட் ஆக போகுது. இந்த ஹை லோ ஒரு வாரத்துக்கு குறைந்தபட்சம் 300 புள்ளிகள். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சபடி இப்போ மார்க்கெட்டோட ஹை 19,620னா 300 புள்ளிகளை நம்மளுக்கு கழித்தால் 19,320 வரணும். மார்க்கெட் 19,524 லோ அப்படின்னா இங்கிருந்து 300 புள்ளிகள் 19,824 வரணும். இது லாஜிக். அடுத்தது ஓப்பன். நீங்கள் ஓப்பன் அபவ் இருந்தால் மட்டும்தான் அப்வேர்டு கண்டினியூ பண்ண முடியும். ஓப்பனுக்கு கீழே இருந்தால் தான் டவுன்வேர்டை கண்டினியூ பண்ண முடியும். அப்போது ஓப்பன் டு ஹைக்கு டிஸ்டன்ஸ் என்ன, ஓப்பன் டு லோ டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கணும். அப்போது ஓப்பன் டு லோ 50 புள்ளிகள் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது 50 புள்ளிகளுக்கு வரல. சரிசம பயணம். இதில் பெரிதாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனை பகுதி நேரம் நம்மளுக்கு ஓப்பன் பிலோவில் தான் இருந்திருக்கு. அதற்கப்புறம் தான் ஓப்பன் அபோவ் இருந்துள்ளது. அப்போ இந்த ஓப்பன் நாளைய தினத்தோட ஓப்பன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த நாளைய தினத்தோட ஓப்பன் நம்மளுக்கு எப்படி அமைகிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். இப்போ இன்றைய 19,620னா அடுத்து நம்மளுக்கு ஹை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 19,678, 19,772. அப்போ 19,678 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை கடந்தால் நம்மளுக்கு ஒரு 100 புள்ளிகள் தடை இல்லை. இது ரொம்ப முக்கியம். அப்போது நீங்கள் இந்த 19,620க்கு மேலேயும் நிலை பெறணும், ஓப்பனுக்கு மேலேயும் நிலை பெற்றால்தான் இதை பிரேக் அவுட் ஆகும்போது இந்த 678 நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு அமையும். அப்போ 678க்கு மேலே நிற்கணும். அப்போது நம்மளுக்கு மிக முக்கியம் என்ன, நாளை தினம் ஓப்பனுக்கு மேலே நிற்கணும். இன்றைய ஹை அதை டுடே ஹை. அப்போ நாளைக்கு பார்க்கும்போது அது எஸ்டர்டே ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸ். இதற்கு மேல் இந்த மூன்றுக்கும் மேலே நிலை பெற்றால்தான் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இதே ஓப்பன் பிலோ எஸ்டர்டே லோ பிலோ எஸ்டர்டே ஹை பிலோ இருந்து மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருந்ததுன்னா சந்தை என்ன பண்ணணும், எஸ்டர்டே லோவை நோக்கி பயணம் மேற்கொள்ளணும். அப்போ எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் 19,524, அதனை கடந்தால் 19,436. அப்போ 100 புள்ளிகள். அப்போ நம்மளுக்கு எஸ்டர்டே ஹையை கட் பண்ணிச்சுன்னா, அதாவது நாளைய தினத்துக்கு பார்க்கும்போது இன்றைய தினம் தான் எஸ்டர்டே ஹை, இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 50 புள்ளிகள், அதனை கடந்தால் 100 புள்ளிகள். அப்போ நம்மளுக்கு இன்றைய லோவை நாளை தினம் பிரேக் பண்ணிச்சுன்னா அங்கிருந்து ஒரு 100 புள்ளிகள், அங்கிருந்து 100 புள்ளிகள். அப்போ இதனை நீங்கள் பார்த்து வியாபாரம் செய்ய முற்படணும். இன்றைய ஹையை கடந்தால் நம்மளுக்கு 50 புள்ளிகளுக்கு தான் வாய்ப்பு. அதே மாதிரி இன்றைய லோவை பிரேக் பண்ணால் 100 புள்ளிகள் இறக்கத்திற்கு வாய்ப்பு. அப்போ இதை ஓப்பனை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணணும். அப்போ ஆப்ஷன் டேபிள் நம்ம பார்க்கணும்.
இப்போ ஸ்பாட் 19,597, ஃபியூச்சர் வந்து 19,667. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்குது. ப்ரீமியத்தில் இருக்குன்னா அப்போ கால் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ இருக்குது. அப்போ கால் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ இருக்கும்போது நாளைய வர்த்தகத்தில் கண்டிப்பாக ஓப்பன் அபோவ் நிலை பெற்றால் மட்டுமே மேல் நோக்கி தர முடியும். ஓப்பன் பிலோ நிலை பெற்றால் கால் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ இருந்தாலும் மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு தடைபடும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் பயன்படுத்திக்கணும். இப்போ அட்டவணையில் என்ன சொல்லிட்டாங்க, 19,500 புட் 19,600 கால் கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கல். 19,500 19,600 19,550 மையம். 19,600 கால் 80 ரூபாய். அப்போ 19,680. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் 110 புள்ளிகள் வருது. அப்போது 19,710. 19,500 மைனஸ் 33. அப்போ 19,470. 110 புள்ளிகள்னா 19,390. அப்போ இப்படி தான் பயணம் இருக்கும். அப்போ நம்மளுக்கு 19,550 கால் அண்டு புட் மைய புள்ளிங்காட்டி இதோட ரேஞ்ச் நம்மளுக்கு முக்கியம். இதனுடைய ப்ரீமியம் நம்மளுக்கு பண்ணால் நம்மளுக்கு 110 + 50 160 புள்ளிகள் வருது. அப்போ 19,550 கால் ஆப்ஷன் 109 ரூபாங்கும்போது 19,660 160 புள்ளிகள். அப்போது 19,550 160 புள்ளிகளுக்கு ஆட் பண்ணால் 19,710. 19,550 புட் 47 ரூபாய். அப்போ 19,500 110 புள்ளிகள் 160 புள்ளிகள். அப்போது 19,390. அப்போது இந்த 19,390 மேட்ச் ஆகுது, 19,710 மேட்ச் ஆகுது. அப்போது இதோட ரேஞ்ச் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 19,550 புட் அண்ட் கால் அடிப்படையில் 19,500 to 19,660 நம்மளுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதனை சார்ந்து உங்களுடைய ஸ்ட்ரைக் அப்போ 19,400 19,700 இருக்கிற கால் புட்டு தான் ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதனை தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். அடுத்தது பேங்க் நிஃப்டி. நிஃப்டி பாசிட்டிவ் 0.4%. பேங்க் நிஃப்டி நெகட்டிவ். முரண்பாடு. இங்கே முரண்பாடுனாலே உங்களுக்கு சந்தை வால்டைல் இருக்கக்கூடிய வாய்ப்பு தானே அதிகம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீண்டும் ஓப்பன் அப்படிங்கிற இடத்திற்கு கீழே தான் நம்மளுக்கு க்ளோசிங்கும் கிடச்சிருக்கு. அப்போது இதனை சார்ந்து நீங்கள் வந்துட்டு பேங்க் நிஃப்டியும் முரண்பாடு களைய வேண்டும். அடுத்த அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஃபியூச்சர் இப்போ 44,837 44,948 அப்புறம் 100 ரூபா ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. அட்டவணை நம்மளுக்கு 45,000 கால் 44,900 கால் 44,900 புட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் இருந்தாலும் 44,900 கால் அண்டு புட் ஒரு ஸ்ட்ரேடலாகவும் 45,000 கால் 44,800 புட் ஒரு ஸ்ட்ராங்கலாகவும் நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அப்போ 44,900 கால் புட் நம்ம எடுத்துட்டோம்னா 44,900 கால் ஒரு 200 ரூபாய் 45,100. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 200 + 300 500 புள்ளிகள். அப்போ 45,400. 44,900 மைனஸ் 300 44,600. நான் ரவுண்ட் அப் பண்ணியிருக்கிறேன். 500 புள்ளிகள் அப்படிங்கும்போது 44,400. அப்போது சந்தை இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதனை அறிந்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். சந்தையில் ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் சந்தை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதுக்கு உண்டான கட்டண பயிற்சி நம்மகிட்ட இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்துட்டு நம்மளுக்கு ப்ரீ ஓப்பனை பேஸ் பண்ணி ஸ்டாக் செலெக்ஷன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 மணியிலிருந்து 9:30 வரை நம்மளுக்கு வேலை நேரமாக இருக்கணும். அடுத்தது 9:15 9:20 வணிகத்தை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருக்கணும். இது வந்துட்டு நீங்கள் அடிக்ஷனே இல்லாமல் மார்க்கெட்டில் எப்படி வர்த்தகம் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் ஒன்று இந்த ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட் புக்கிங் வரணும், இல்லைன்னா ஷார்ட் கவரிங் வரணும். இதனை எப்படி பயன்படுத்த போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எளிமை. எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில்
இணைய வேண்டாம். நம்ம எங்கே கால் எடுக்கணும், எங்கே புட் எடுக்கணும், எந்த இடத்துல பை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தர மாட்டோம். எங்கே இம்பேக்ட் கிரியேட் அது மட்டும் தான் சொல்லி தருவோம். அதனால் விருப்பம் உள்ளவர்கள் இணையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.